வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்திருப்பதை அடுத்து அந்த தொகுதியில் ராகுலின் சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி போட்டியிட உள்ளார். இதன் மூலம் முதன்முறையாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்கும் பிரியங்காவின் அரசியல் பயணம் குறித்து இப்போது பார்க்கலாம். 1998ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட சோனியா காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற மாபெரும் அரசியல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அதுதான் பிரியங்கா காந்தி மேடை ஏறிய முதல் அரசியல் பொதுக்கூட்டமாகவும் அமைந்தது. 1999 நாடாளுமன்ற தேர்தலில் அமேதி தொகுதியில் சோனியா காந்திக்காகவும், ரேபரேலியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சதீஷ் சர்மாவுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு தொடர்ச்சியாக அனைத்து தேர்தல்களிலும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்க தொடங்கினார். 2004ஆம் ஆண்டு சோனியா காந்திக்காக ரேபரேலியிலும் ராகுல் காந்திக்காக அமேதியிலும் பிரச்சாரம் செய்தார். 2007 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் அமேதி மற்றும் ரேபரேலி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளின் பிரச்சாரத்திற்கு பிரியங்கா பொறுப்பேற்று இருந்தார். இவற்றில் 7 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முயற்சி 2012 சட்டமன்ற தேர்தலில் பலனளிக்கவில்லை. 10இல் ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2019 அரசியலுக்கு நேரடியாக வந்த பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பதவியும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிக்கான பொறுப்பாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டன. தேர்தல் பிரச்சாரங்களில் பிரியங்கா காந்தி மக்களின், குறிப்பாக பெண்களின் வரவேற்பு அதிகமாக இருந்தது. 2020 உத்தரப்பிரதேச மாநில முழுமைக்குமான பொறுப்பாளராக பிரியங்கா நியமிக்கப்பட்டார். 2022 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடியாமல் போனாலும் பிரியங்கா காந்தியின் செல்வாக்கு அதிகரித்தது. உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி ஹிமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட பல வட இந்திய மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பங்கேற்றார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் பயணித்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டினார். நாடாளுமன்ற தேர்தலிலேயே பிரியங்கா காந்தி ரேபரேலியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வயநாடு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் மட்டுமின்றி பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்று பாஜகவை கடுமையாக விமர்சித்து வரும் பிரியங்கா காந்தியின் கேள்விகள் இனி நாடாளுமன்றத்திலும் எதிரொலிக்கும் என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.